இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட கர்த்தர் தான் எனக்கு எல்லாம் என்று அறிந்து புரிந்து அவருடைய வழியிலே நடத்தப்படுகிற அநேக பிள்ளைகள் ஆலயத்திற்கு வருவார்கள், ஜெபிப்பார்கள், வேதத்தை வாசிப்பார்கள், உபவாசிப்பார்கள், தேவாதி தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வார்கள். ஆனால் ஞானஸ்நானம் பெறுகிறதற்கு மாத்திரம் தன்னை தாமதித்துக் கொண்டே போவார்கள். ஒரு ஆமென் சொல்லிருவோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் சகல காரியத்தையும் செய்வார்கள். ஆண்டவருடைய ஆலயத்தில் சகல பனிமூட்டுகளையும் சுத்திகரிப்பார்கள். கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு வேலைகளையும் என்னுடைய வீட்டினுடைய வேலை என்று சொல்லி கருத்தோடு செய்வார்கள். அப்படி செய்கிற பிள்ளைகள் கூட இன்னும் இப்பொழுதும் நீ தாமதிக்கிறது என்ன என்று லூக்கா அப்போஸ்தலர் நடபடிகளிலே சொல்ல வார்த்தையின்படி நாம் இன்னும் ஒரு சிலர் தாமதித்துக் கொண்டே போகிறோம். இது நம்முடைய சபையில மாத்திரம் அல்ல, அகில உலகத்தில் இருக்கிற சகல கிறிஸ்துவ சபைகள் தேவாலயத்திலேயும் ஒரு சில கூட்டத்தார் இப்படி ஞான ஸ்நானத்திற்கென்று அவர்கள் தன்னை தாமதித்துக் கொண்டே போவார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.